விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே, அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு உம்மழகால் என் அவமானங்கள் மாற்றி நீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறி நீர். அன்பெனும் கயிற்றினால் இழுத்து கொண்டு உம்மழகால் என் அவமானங்கள் மாற்றி நீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறி நீர். என் அருகில் நீர் நெருங்க உம் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றி நீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே, பூரண அழகே. எல்லாரும் சேர்ந்து பாடும். விவரிக்க முடியா, விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. ஓ, விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா
அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. 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 உங்க அன்பிற்குள் தொலைந்து போனே, உங்க நினைவால உயிர் வாழுறேன். உங்க அன்பிற்குள் தொலைந்து போனே, உங்க நினைவாழ உயிர் வாழுறேன். பூரண அழகே. Like an apple tree among the trees of the forest is my beloved among the young. I delight to sit in his shade, and his fruit is sweet to my taste. Let him lead me to the banquet hall, and let his banner over me be love. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேசம் என்கிற கொடியை நம்மேலே பறக்கச் செய்தார். அன்பென்னும் கொடியை நம்மேலே பறக்கச் செய்தார். அவருடைய அன்பு எத்தனை மேலானது. இயேசுவே, நீர் அழகில் சிறந்தவர். ஆண்டவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்மை புகழ்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக. இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சேர்ந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமா நீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே
இடமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பாடுவோம், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே ஹல்லேலூயா, அரசாளும் தெய்வமே ஆமென். நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். பாடும் இடைவிடா இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி. பாடும் சந்தோஷமாய் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன். என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா,
யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. எல்லாவற்றையும் நன்மைக்காய் முடிய பண்ணுகிற தெய்வம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாய் ஆமென் முடிக்கிற தெய்வம், மாற்றி தருகிற தெய்வம். இந்த நாளில் நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே நம் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்காக? எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவதற்காக. உங்களுடைய துக்கம் அது நன்மைக்காய், உங்களுடைய கண்ணீர் அது நன்மைக்காய். ஆமென். பலர் உங்களை பகைத்தது, காரணம் இல்லாமல் பேசின வார்த்தைகள் நன்மைக்காய், நன்மைக்காய். பாடும் நன்றி 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 நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. எல்லாவற்றையும் நன்மைக்காய் முடிய பண்ணுகிறவர் ஆண்டவர். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கிறது இல்லை. அவருடைய ஞானத்திற்கு புறம்பாக ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிறதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களா செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். எக்காலத்திலும் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா காலங்களிலும். அது உங்களுடைய அழுகையின் காலமாயிருக்கலாம், மகிழ்ச்சியின் காலமாயிருக்கலாம், துக்கத்தின் காலமாயிருக்கலாம், தோல்வியின் காலமாயிருக்கலாம், அல்லது வெற்றியின் காலமாயிருக்கலாம். எல்லா காலத்திலும், வியாதியின் காலமாய் கூட இருக்கலாம். எல்லா காலத்திலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி பாடுவோம். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கர
கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் இருக்கும் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்.
உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சேர்ந்து சொல்லும் உமக்கு உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை, come on sing it again. உமக்கு உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரை என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனையும் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஆமென். கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்த விதங்களை பாருங்கள். ஆமென். இப்படி ஆண்டவர் நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் இப்படியே செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாரிலும் பெரியவர், எல்லா நாமங்களுக்கும் அவர் மேலானவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவருக்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலில் நிற்க தேவன் உன்னை அழைத்தார். அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலில் நிற்க தேவன் உன்னை அழைத்தார். அறுவடை மிகுதி வேலையால் குறைவு, தேவ ஊழியம் செய்வாய். அறுவடை மிகுதி வேலையால் குறைவு, தேவ ஊழியம் செய்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்களித்தார். பூமியில் அக்கினி இறக்க வரங்களை உனக்களித்தார். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்களித்தார். பூமியில் அக்கினி இறக்க வரங்களை உனக்களித்தார். பாதாளம் வெறுமையாக்கி பரலோகம் நிரப்ப திறவுகோல் உனக்களித்தார். பாதாளம் வெறுமையாக்கி பரலோகம் நிரப்ப திறவுகோல் உனக்களித்தார். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார்.
ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம், ஓ மறைந்து வாழாதே. மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்கு அளித்தார். பூமியில் அக்கினி இறக்க வரங்களை உனக்கு அளித்தார். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்கு அளித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்கு அளித்தார். பாதாளம் வெறுமையாக்கி பரலோகம் நிரப்ப இரவுகோள் உனக்கு அளித்தார். பாதாளம் வெறுமையாக்கி பரலோகம் நிரப்ப இரவுகோள் உனக்கு அளித்தார். நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளாய் பிரகாசிக்க கூடாத எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை வேளையில உடைக்கப்படுவதாக. அவருடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க கூடாதபடிக்கு அல்லது அவருடைய மகிமையினால நிரப்பப்படக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் எரிந்து கொண்டிராதபடி எரியாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஹல்லேலூயா, ஆமென். மலை மேல இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் அது மறைந்திருக்க மாட்டாது. வேதம் சொல்லுகிறது, மலையின் மேல இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்கவே முடியாது. ஆமென். மலையின் மேல இருக்கிற பட்டணம், கம் ஆன், ஆமென், அது மறைந்திருக்க முடியாது. கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நான் வாழ்வேன். ஒரு விசை கூட, கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நான் வாழ்வேன். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நான் வாழ்வேன். இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு தாவீது சொன்ன வார்த்தை இது. சவுலும் அவனோடு இருந்த அந்த எல்லா போர் வீரர்களும் கோலியாத்திற்கு விரோதமாக நின்ற போது, பயந்து நின்ற போது, நடுங்கிக் கொண்டு நின்ற போது, ஆமென், தாவீது வந்து சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்று நிரூபிக்கிற அந்த பொறுப்பை தாவீது எடுத்துக்கொண்டான். இன்றைக்கு நீங்க அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் இருக்கிறார், இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்கிற அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? அன்றைக்கு தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. மறைந்திருக்கும் காலம் அல்ல,
எழுந்து ஒளி வீசு, நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. ஷேடெலேலே மகரதி ஏ மகபரஹந்தலா ஷெகெடபரா idambaru samande keda na 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 lekede marashada la manda kadu bahadadi re makaba shandere libarahanderi namashada rahandere leda barakada shikede de marahande sabakada dianda gadala baga ega dirabahanda roba sede bari kamana gandere Libarahanda roba shabana hambre da la baragadia shede de barahandere lida bara el paru samahandere al paru mahansa da baro sikeda handere ekada handa la baro sadaba katida ha ekarahandere manashanderi bio Labrahanda kasede ranane lagarahanda roba shabarahandere libaraba shabarahandara lidabarahandere lere makasede paras alparu mahande keda lekede kede shabarahandere rikamana shamdara borosikara ekadabarahandere. Hallelujah. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் 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 மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. சேர்ந்து பாடுவோமா? ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். சேர்ந்து பாடும். ஆமென். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகம் எங்கிலும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகம் எங்கிலும்.
பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறேன் தீரப்பின் வாசலில் நின்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் தீரப்பின் வாசலில் நின்று அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள் அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள் பேதுருக்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும் பேதுருக்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் 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 மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில் ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில் குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் முடவர்கள் நடக்கணுமே குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் முடவர்கள் நடக்கணுமே பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்கள் உம்மை அறிந்து கொள்ளணுமே அப்பா மனம் இறங்கும் சுவாமி மனம் இறங்கும் சுவாமி ஷேகேதேலே பரஹாந்தேனே ஷேகேலே பரா லீபனா சம்தேரே நானா ரேகத்துடா வசம்தேரே லேபாஷாடா வதேரேனா லேக்ரஹாந்த கசேதே மாந்தேரே லீபரபனா சம்தேரே லேபரஹாந்தரபோ ஷபரஹாந்தேரே Thank you அப்பா thank you அப்பா பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய நாமம் இந்த ஆராதனை வேளையில ஒரு விசை கூட வாழ்த்தப்படுவதாக நீர் எங்கள் நடுவிலே ஆண்டவரே அசைவாடி கொண்டிருக்கிறீர்
அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களாய், உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிப்பது, உம்மை மகிமைப்படுத்துவது எங்களுக்கு கிடைத்த சிலாக்கியம். நாங்கள் எவ்வளவாய் சிலாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 93வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே காத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். காத்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆமென். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்திலே ஆண்டவர் ஏதேன் என்கிற ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை, ஒரு அழகான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த தோட்டத்திற்குள்ளே ஆதாமை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் ஆதாமை அந்த தோட்டத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வந்த பின்பு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டத்திற்குள்ளே ஆதாமை கொண்டு வந்த உடனே அவனுக்கு கொடுத்த வேலை என்னவென்று சொன்னால், அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், இரண்டாவது காக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை ஆதாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஏவாளை அதற்கு அப்புறமாகத்தான், அந்த தோட்டத்தில் இருக்கும்போது தான் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 2 வேலை. ஒன்று பண்படுத்தணும், இரண்டாவது அந்த தோட்டத்தை காத்து கொள்ள வேண்டும். இப்போ கேள்வி, முழு உலகத்திலேயும் ஆதாம் மாத்திரம்தான் இருக்கிறான். வேற எந்த ஒரு படைப்பும் இல்லை, வேற எந்த ஒரு மனுஷனும் இல்லை. நிறைய மிருக ஜீவன்கள் இருக்கிறது, மற்ற காரியங்கள், சமுத்திரத்தில் மச்சங்கள், மீன்கள் இருக்கிறது, ஆகாயத்தில் பறவைகள் இருக்கிறது, செடி கொடிகள் இருக்கிறது. வேற யாரும் மனுஷங்க இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி. யாருமே இல்லாத ஒரு இடத்திலே, யாருமே இல்லாத இந்த உலகத்திலே யார் அப்படி உள்ளே வரப்போகிறார்கள்? ஏன் ஆண்டவர் ஆதாமினிடத்திலே நீ இந்த தோட்டத்தை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களே. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அங்கே ஒரு பிசாசு உண்டு, அங்கே ஒரு சத்துரு உண்டு. ஏதேன் தோட்டம் என்றால் தேவனோடு உள்ள உறவை வெளிப்படுத்துகிற இடம்தான் இந்த ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய உறவுக்குள்ளே எந்த சத்ருவும் எந்த பிசாசும் உள்ளே வந்துவிடக்கூடாதபடி நீ இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆமென் ஆதாமினிடத்திலே சொன்னார். தேவனோடு உறவில் இருக்கிறவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் தேவனோடு உறவில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால்,
அந்த உறவை பண்படுத்த வேண்டும், மாத்திரமல்ல அதை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பிசாசானவன் எப்படியாகிலும் இந்த உறவை தடுத்து விடுவதற்காக, எப்படியாகிலும் இந்த உறவை சிதைத்து விடுவதற்காக அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் வேதத்திலே முதலாவது ஆண்டவர் காத்து கொள்ள சொன்ன விஷயம் எது என்று சொன்னால் தேவனோடு உள்ள உறவை ஆகும். தேவனோடு உள்ள உறவிலே ஒரு மனுஷன் சரியாய் இருப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாய் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனோடு உள்ள அந்த உறவு, தேவனோடு கொண்டுள்ள அந்த உறவு, அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவம், உறவாடும் அனுபவம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் ஆமென், உங்களைப் போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாமை ஆண்டவர் தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார். அவனை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். இந்த ஏதேன் தோட்டத்திலே தான் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே உலாவுகிறது உண்டு. அங்கே வந்து அவனோடு பேசுவார், அவனோடு உறவாடுவார். இந்த தோட்டத்திற்குள்ளே வேற யாரும் நுழைந்து விடக்கூடாது என்று சொல்லி அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லி இருந்தார். எப்படியோ அந்த காரியங்கள் தவறி போனதை பார்க்கிறோம். செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை, பாவத்தை செய்ததினாலே அந்த தோட்டத்திற்குள்ளே ஒரு சத்ருவானவன் உள்ளே நுழைந்ததை பார்க்கிறோம். அவன் உள்ளே நுழைந்திருந்தால் கூட ஆமென், மறுபடியும் ஆண்டவர் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனிடத்திலே ஆண்டவர் கேட்டார். செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை பார்க்க கூடாதபடி தன்னை ஆதாமும் ஏவாளும் மறைத்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவனோடு உள்ள உறவில் நாம் சரியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இந்த உலகத்திலே பணம், பொருள், ஆமென், எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனோடு உள்ள உறவு என்பது மிகவும் மேன்மையுள்ளதாக இருக்கிறது. தேவனோடு உள்ள உறவில் இருக்கிற மனுஷனை பிசாசானவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பிசாசினுடைய முக்கியமான நோக்கம் உங்களை பற்றி என்னவென்று சொன்னால், உங்களுடைய சரீரத்தின் சுகமோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய பதவியோ அவனுக்கு தேவையல்ல. நீங்களும் ஆண்டவரும் இருக்கிற அந்த உறவில் இருந்து உங்களை பிரித்து விட வேண்டும் என்று தான் அவனுடைய முழு நோக்கமும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த உறவை பிரிக்கிறதற்கு பிசாசானவன் திட்டமிட்டு அதை அங்கே செய்ததை பார்க்கிறோம். ஆமென். பிசாசினுடைய வருகை எப்படி இருக்கும்? அவன் உள்ள தோட்டத்துக்குள்ள வருகிறது, அதாவது அந்த உறவுக்குள்ள வருகிறது எப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாததை உங்களை கொண்டே செய்ய தூண்டுவான். பிசாசானவன் என்ன செய்வான்? தேவனுக்கு பிரியமில்லாததை உங்களை கொண்டே செய்ய தூண்டுவான். இந்த நாளில் ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு நாம் எடுக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஆமென், இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எது எப்படி இருக்கோ பரவாயில்லை, ஆனால் தேவனோடு உள்ள என்னுடைய உறவு சரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அந்த உறவு சரியாக இருக்க வேண்டும். அந்த உறவில் எந்த விரிசலும் காணப்படக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, பாவத்தை பற்றின ஒரு புரிதல் நமக்கு தேவையாயிருக்கிறது. எப்பொழுதுமே மனிதர்கள் பாவம் செய்த பின்பு அந்த பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறது அல்ல. பாவத்திற்காக நான் இதை செய்யல, இந்த காரியம் அல்லது இந்த மனுஷன் தான் இதுக்கு காரணம் அல்லது இந்த மனுஷி தான் இதுக்கு காரணம்னு சொல்லி ஆமென், மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள் தான் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படி மற்றவர்களை குறை சொல்லுகிற இந்த காரியம் ஏதோ இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக தோன்றல. எப்போ பாவம் பிறந்ததோ அப்பொழுதே மனுஷன் அடுத்தவர்களை கை காட்ட ஆரம்பித்து விட்டான். பாருங்கள், ஆதாமினிடத்திலே வந்து ஆண்டவர் கேட்டார், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியான்னு கேட்டப்போ அவன் உடனடியாக ஒன்று யோசிக்காமல் ஏவாளின் இடத்திலே கை காட்டினான். இந்த ஸ்திரீ நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த இந்த ஸ்திரீ தான் இந்த கனி எனக்கு புசிக்க கொடுத்தா நான் புசிச்சேன் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான். அப்போ ஆண்டவர் ஆதாமை விட்டுவிட்டு இப்பொழுது ஏவாள் இடத்திலே போகிறார். நீ இப்படி செய்தது என்ன? ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி ஏவாளின் இடத்திலே கேட்டபோது ஏவாள் சற்றும் யோசிக்காம சர்ப்பத்துக்கு நேராக கை நீட்டுகிறாள். இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது, நான் அதை புசித்தேன் என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவர் ஏவாளை விட்டுவிட்டு சர்ப்பத்தின் இடத்திற்கு போகிறார். சர்ப்பத்தின் இடத்திலே, அதாவது பிசாசின் இடத்திலே
இடத்திலே ஆண்டவர் அங்கே கேள்வி கேட்கவில்லை. நன்றாக கவனியுங்கள். ஆமென். நீ இப்படி செய்தது என்ன என்று பிசாசினிடத்தில் அவர் கேள்வி கேட்கவில்லை. அவருக்கு தெரியும், இந்த சத்ருவினுடைய வஞ்சனையால் தான் ஏவாளும் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால் சர்ப்பத்தினிடத்திலே ஆண்டவர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நேரடியாக அதை சபிக்க தொடங்கினார். நீ இப்படி செய்தபடியினாலே, நீ உன்னுடைய வயிற்றினாலே நீ ஊர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பா என்று சொல்லி ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை சபித்தார். ஹல்லேலூயா. பிசாசை ஆண்டவர் அங்கே சபித்தார். அதோடு மாத்திரம் நின்று விடாமல் மறுபடி ஏவாளின் இடத்திற்கு வருகிறார். எப்படி ஆதாம் ஏவாள் சர்ப்பம் என்று அந்த இன்வெஸ்டிகேஷன், அதாவது விசாரணை போனதோ அதே போல கீழிருந்து மேலாக சர்ப்பம் அடுத்ததாக ஏவாளினிடத்திலே வருகிறார். ஆமென். ஏவாளினிடத்திலே வந்து ஆண்டவர் அவளிடத்திலும் சில காரியங்களை சொல்லி அவளையும் ஆண்டவர் சில கஷ்டமான வார்த்தைகளை அவளுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஏவாளினிடத்திலிருந்து ஆதாமினிடத்திலே ஆண்டவர் மறுபடி வருகிறார். ஆதாமினிடத்திலும் அப்படி சில கஷ்டமான காரியங்களை அவனிடத்திலே சொன்னதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே அவர்கள் நிமித்தமாக பூமியை சபித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை ஆமென் ஆதாமினிடத்திலும் ஏவாளினிடத்திலும் தவறு இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் அன்றைக்கு அவர்களை சபித்திருக்க மாட்டார். இவர்கள் மேலும் தவறு உண்டு, இவர்களிடத்திலும் தவறு இருந்தபடியினால் தான் அன்றைக்கு ஆண்டவர் இவர்களையும் சபித்தார். நீங்க நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். ஆமென். பாவம் செய்துட்டு பிசாசு தான் காரணம் நம்ம சொல்லக்கூடாது. பாவம் செய்துட்டு இந்த போன் தான் காரணம் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற இந்த உறவை நீ பண்படுத்தணும்னா என்ன? ஒவ்வொரு நாளும் அதிலே களை பிடுங்க வேண்டும். அதிகாலையிலே அதை சோதித்து பார்க்க வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஏதாகிலும் பிளவு இருக்கிறதா, பிரிவு இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் பண்படுத்துதல் என்ற வார்த்தை. பாருங்க, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டம் என்றால் தேவனோடு உள்ள உறவு என்று பொருள். ஆமென். அதை பண்படுத்த வேண்டும். நிறைய நேரங்களில் ஒரு நாள் நாம் நன்றாக ஜெபித்து வேதம் வாசித்த உடனே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே சரியானது போல நமக்கு தோன்றும். எல்லாம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் நமக்கு ஒரு தடையும் இல்லாதது போல நம்முடைய மனதிலே எண்ணங்கள் வரும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் பண்படுத்த வேண்டும். அதை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பண்படுத்துவது? ஆமென். ஜெபத்தின் வல்லமையினாலும் வேதத்தினுடைய வெளிச்சத்தினாலும் தான் நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பண்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, இதை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நேரம் ஜெபித்து விட்டதால் அல்லது ஒரு நேரம் வேதம் வாசித்து விட்டதால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சரியானதா இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. ஆமென். ஜெபத்திலே ஒரு தொடர்ச்சி தேவை. வேத வாசிப்பிலே தொடர்ந்து வாசிக்கிற ஒரு நிலை தேவை. ஆமென். ஹல்லேலூயா. கவனத்தோடு ஒரே நோக்கத்தோடு நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை. அதனால் தான் வேதத்திலே வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தில் ஒரு இடைவெளி காணப்படுகிறதை அங்கே ஆண்டவர் விரும்புகிறதில்லை. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் அதை செய்ய வேண்டும்? இந்த தோட்டத்திற்குள்ளே, இந்த உறவுக்குள்ளே நுழைய முயற்சிக்கிற ஒரு சத்துரு உண்டு. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஏதேன் தோட்டத்தை நீ பண்படுத்தணும். தேவனோடு உள்ள, என்னோடு உள்ள அந்த உறவை நீ பண்படுத்தணும். அதை நீ பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக நேரங்கள் நான் விழுந்து எழுந்திருக்கிறேனே என்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குமானால், அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனோடு உள்ள உறவை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் கேளுங்கப்பா, உம்மோடு உள்ள உறவில், இந்த உலகத்தில் எந்த மனுஷரோடு உறவு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் தேவனோடு உள்ள உறவில் நான் சரியாயிருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனோடு உள்ள உறவில் சரியாயிருப்பான்னா மற்ற எல்லா காரியங்களும் சரியாய் இயங்கும். ஆனால் தேவனோடு உள்ள உறவில் அவன் சரியாய் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ ஒரு சில காரியங்கள் தவறாய் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் தேவனோடு உள்ள உறவில் நாம் கவனம் உள்ளவர்கள்
பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரோடு உள்ள உறவிலே கவனம் செலுத்துங்கள். இனி வரும் நாட்களிலே அவரோடு நேரம் செலவழிக்கிறதிலே, அவரோடு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதிலே, அந்த ஒளியிலே வாசம் பண்ணுகிறதிலே நாம் கவனம் செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ பாவத்தை பற்றின புரிதல் இதுதான். இப்படித்தான் பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறது. பிசாசானவன் நமக்குள்ளே என்ன செய்கிறான் என்று சொன்னால், இதை நீ செஞ்சதில்லை, இதை நானே தான் உனக்குள்ளே செய்ய வச்சேன், அதனால இந்த பாவம் நீ செஞ்சதில்லைன்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்மை வஞ்சிப்பான். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவங்களை மேற்கொள்ள வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். அதை சொல்லி நீங்கள் அறிக்கையிட வேண்டும். பாவத்தை எளிதிலே மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம பார்த்தோம், தேவனோடு உள்ள உறவை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. வேதத்தில் இது போல நிறைய காத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள், யோசனைகள், இதெல்லாம் நிறைய நேரங்களில் நம்மை வழிவிலகி போக பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அப்படி இருதயத்தை நாம் காத்து கொள்ளவில்லை என்றால் அங்கிருந்து ஜீவனின் ஊற்று அல்ல, மரணத்தின் ஊற்று புறப்படும். ஆமென். ஊற்று என்பது வார்த்தை எனப்படும். ஆமென். ஜீவன் என்பது வசனம் எனப்படும். சோ ஊற்று, ஜீவ ஊற்றுனா வசனம் நிறைந்த வார்த்தைகள், வசனம் நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படும். அப்படி இருதயத்தை காத்துக்கொள்ளாத பட்சத்திலே ஆமென், மரணத்தை பிறப்பிக்கிற அல்லது பாவத்தை பிறப்பிக்கிற வார்த்தை நமக்குள்ளே இருந்து வரும். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று சொல்லி. நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ளாத பட்சத்திலே நம்முடைய இருதயத்தினின்று மரணத்தை பிறப்பிக்கிற, அதாவது ஆத்மாவின் மரணம், ஆன்மீக மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து என்ன செய்யும்? வெளியே புறப்பட்டு வரும். இருதயத்தை காத்து கொண்டாதான் ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து வெளியே வரும். அடுத்ததாக நாம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அடுத்ததாக ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். உபாகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். உபாகம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். வேத புஸ்தகத்தில் ஜாக்கிரதையாய், கவனமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆமென். ஆத்துமா விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஆத்துமா மிகவும் முக்கியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா வாழாது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஆவிக்குரிய மரணம் அடையாது இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நிறைய நேரங்களிலே ஆத்துமாவை சேதப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்மை அறியாமலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்மை அறியாமலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஆத்துமாவை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வில்லாமல்
சில நேரங்களில் நாம் அப்படி நடந்து விடுகிறோம். நமக்கு அது நல்லது போல தோன்றினாலும், நம்முடைய கண்களுக்கு அது இனிமையாக தோன்றினாலும் கூட அது நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை உணர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அடுத்ததாக நாம் எதை காத்து கொள்ள வேண்டும்? யூதா நிருபம், யூதா எழுதின அந்த பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எந்த மனுஷனோ மனுஷியோ நம்மை அன்பு கூறாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பிலிருந்து ஒரு காலம் நாம் விலகிவிடக்கூடாது. அந்த அன்பிற்காக நாம் எப்பொழுதுமே ஏக்கமுடையவர்களாய், அந்த அன்பிலே இணைப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், வேறு பிரித்தார், நமக்கென்று திட்டங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் நல்லது தான். ஆனால் தேவனுடைய அன்பிலிருந்து ஒரு நாளும் நாம் பிரிந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து வெளியே போன பின்பு அங்கே என்ன இருக்கிறது? அங்கே ஒன்றுமே இல்லை. அதனாலே தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களோடு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஓ, திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த இடத்துல வஸ்திரங்கள் என்று சொல்லப்படுவது இரட்சிப்பு என்று பொருள்படும். இரட்சிப்பின் வஸ்திரம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த இரட்சிப்பை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன்னுடைய இரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவன். வஸ்திரம்னா இரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென். இருதயத்தை காத்துக்கொள்ளணும், ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், தேவனோடு இருக்கிற அன்பை காத்துக்கொள்ளணும். இப்போ என்னன்னா முக்கியமானது நம்முடைய இரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நம்முடைய இரட்சிப்பு முழுமை அடைகிறதற்கு நாம் பிரயாசப்படணும். எப்பொழுதுமே இரட்சிப்பு அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அது ஏதோ ஒரு நாளில் நடக்கிறது அல்ல. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பு ஈடேறுகிறதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பிலே நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நிர்வாணமாய் நடவாதபடிக்கு அப்படின்னா பாவத்திலே நடவாதபடிக்கு அப்படின்னு அர்த்தம். ஆமென். இந்த பாவத்தை மறைக்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த வஸ்திரத்தின் பேர் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். இவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்றால் என்ன என்பதை குறித்து எழுதுகிறார். அங்கே சொல்லுகிறார், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது தான் சுத்தமான பக்தி என்கிறார்.
உலகத்தால் கரைபட்டு விடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தோடு இணைந்து தான் இருக்க வேண்டியது இருக்கிறது. உலக மக்களோடு இணைந்து தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அவர்களோடு இருந்தால் கூட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தோடு உங்களை கரைபடுத்த நினைக்கிற காரியங்கள் எவைகளெல்லாம் என்று சொல்லி உங்களுடைய மனதிலே அவைகள் தெளிவுபடும் போது நீங்கள் அந்த காரியத்தை மனதில் வைத்து, ஆண்டவரே, இந்த காரியத்திலே நான் உலகத்தோடு இணைந்திருக்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்யாதபடிக்கு, இதை நான் பார்க்காதபடிக்கு, இதை நான் கேட்காதபடிக்கு, இதை நான் அணியாதபடிக்கு என்னை நீர் விலக்கி காத்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தால் கரைபடும் பொழுது அங்கே தேவத்துவம், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவத்துவம் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். யோவான் இப்படி எழுதுகிறார், கர்த்தருடைய சீஷனாகிய யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். ஆமென். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நம்ம உலகத்தால் நம்மை கரைபடாமல் காத்து கொண்டோமே ஆனால் அதுதான் தேவனுக்கு முன்பாக ஆமென் மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அன்பின் குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு, ஒரு இளம் ஊழியனுக்கு இப்படியாக எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை ஒப்புவித்திருக்கிறார். அந்த ஒப்புவிக்கப்பட்ட அந்த காரியத்தை காத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே விதமாக ஒப்புவிப்பதில்லை. சிலருக்கு ஆண்டவர் சில விதமாய் ஒப்புவிக்கிறார். சிலருக்கு ஊழியம் என்கிற நிலையில் சில காரியங்களை ஒப்புவிப்பார். சிலருக்கு பொருளாதாரம் என்ற நிலையில் சில காரியங்களை ஒப்புவிப்பார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஒப்புவித்தாரோ அந்த காரியத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே அவைகள் கைமாறி போகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதை, உங்களுக்கென்று ஆண்டவர் ஒப்புவித்திருக்கிறாரே, அதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆமென், தீமோத்தேயுவுக்கு இப்படிதான் எழுதுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் நீ என்ன செய்யணும்? விலகணும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு. சீர்கேடுனா என்ன? ஒரு சில நாளைக்கு முன்பாக நாம் தியானித்தோம். சீர்கேடுனா தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவு உண்டாக்குறதா சீர்கேடு. ஹல்லேலூயா. சீர் பொருந்துதல் அப்படின்னா என்ன? தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவை சீர்படுத்துதல் பேர் தான் சீர் பொருந்துதல். அதனால தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது என்ன செய்கிறார்? அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். முதலாவது நிலை பாருங்க, சீர்படுத்துதல். அதாவது தேவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு சரியாகுதல் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி அதனுடைய விளக்கத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் ஆவியானவருக்கும் இடையே இருக்கிற ஒருமையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஆழ்தத்துவம் உடையவர். ஆமென். ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி நம்மோடு இருப்பதை விட இன்னும் அதிகமாக, இன்னும் உண்மையாக நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்மோடு வாசம் செய்ய அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்தில் அவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். அதனால் என்ன செய்யணும்? எபேசியர் 4:3 படி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியோடு இருக்கிற அந்த ஒருமையை, ஒற்றுமையை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அடுத்து சங்கீதம் 18:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். துர்க்குணங்களுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள
வேண்டும். நம்மிடத்திலிருந்து நற்குணங்கள் வெளிப்படணுமே ஒழிய துர்குணங்கள் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னை துர்குணங்களுக்கெல்லாம் விலக்கி காத்து கொண்டார். அதுபோல நம்முடைய துர்குணங்களிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி நான் இதையெல்லாம் காத்து கொள்வது என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 1:14 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதை கவனிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதை, நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பை, நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய உறவை, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் காத்துக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே நம்மை ஆண்டவருக்கு நாம் ஒப்புவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி ஒரே ஒரு வசனம், மிக முக்கியமான வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பாருங்க, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் எதை ஆண்டவருடைய கையிலே ஒப்புவித்தாலும் அதை பத்திரமாய் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்கள் ஊழியங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பை அவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. அப்பா, இதை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பிலே நாம் இருக்க வேண்டுமே. அந்த காரியத்தை ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அதை அவர் காத்துக்கொள்ள அவர் போதுமானவராயிருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னா அதை காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அதனாலதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே கண்களை மூடி நாம ஜெபம் பண்ண போகிறோம். எதற்காகன்னு சொன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற அந்த உறவு பலப்பட வேண்டும். அந்த உறவிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது பண்படுத்தப்பட வேண்டும். அந்த உறவு பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான சத்ருவினுடைய புகுதல் அதிலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைகள் இருக்குமே ஆனால் இந்த நாளிலே அந்த நிலங்கள் எல்லாம் பண்படுத்தப்படுவதாக, தேவனோடு உள்ள உறவு பண்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவு பண்படுத்தப்படட்டும், பரிசுத்தமாக்கப்படட்டும், கலைகள்லாம் பிடுங்கப்படட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எதையெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எங்களோடு நீர் ஆண்டவர் இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, இந்த நாளிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய உறவிலே, உம்மோடு இருக்கிற அந்த உறவிலே ஒருவேளை ஆண்டவரை ஸ்தோத்திரம் நாங்கள் தவறியிருப்போமே ஆனால் இந்த நாளிலே நாங்கள் பண்படுத்தி ஆண்டவரே மறுபடியுமாக இந்த உறவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான தேவனோடு உள்ள அந்த உறவு பலப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பிலே ஆண்டவரே, ஆத்துமாவிலே, இருதயத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் அதை காத்துக்கொள்ள தேவனங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த எல்லை பட்டணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய உறவிலே இவர்களும் வளரத்தக்க ரீதியிலே தேவன் இவர்களை சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய பெயர்களையும் நீர் பரலோகத்தில் எழுத போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
எல்லை பட்டணத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு தமிழ் ஜனங்களின் மீது ஆண்டவரை சந்திக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நல்ல நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், பண தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளிலே வாஞ்சைகளிலே தேவனுடைய தெளிவான சித்தமும் நடத்துதலும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லா விஷயத்தையும் காரியங்களும் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen, amen.